அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் வச்சா எஸ்டர்டே டெஸ்ட் கண்டென்ட் பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்ஸ்லேருந்து கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கான சிலபஸை நான் கொடுத்துருந்தேன். ஸோ என்னென்ன டாபிக் கவர் பண்ணி கேட்பேன் அப்படின்னா வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், ரெக்டிலினியர் மோஷன், மோஷன் ஆஃப் அ பிளேன், கோப்ளானர் மோஷன், ரெக்டிலினியர் மோஷன் அண்டர் த கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸஸ், மோஷன் ஆஃப் த கனெக்டட் பார்ட்டிகல்ஸ், நியூட்ரல் லா ஆஃப் மோஷன்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் கவர் பண்ணி நான் சிலபஸாக வச்சுருந்தேன். ஸோ அதுக்கான கொஷின்ஸும் நேற்று பார்த்துட்டோம். இன்னைக்கான இப்போ சண்டேக்கான டெஸ்ட் கண்டென்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு குரூப்பில் போட்டேன். ஓகே, ஸோ வேணுன்றவங்க டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா எம்சிக்யூ புக்லெட் 3 புக்லெட் வாங்குறவங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ. ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த 3 புக்லெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 6000 ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ 6000 ப்ராப்ளம்ஸ் எம்சிக்யூஸ் வந்து தரவாக பார்த்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களால் இந்த எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். அதே போல் நான் டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோஸை கவனிக்கணும். டெஸ்ட் பேட்ச் சீரியஸ் ரிலேட்டடாக போடுற வீடியோஸும் சரி, கண்டென்ட் ஓரியன்டாக கொடுக்குற வீடியோஸும் சரி, ரெகுலராக நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே வரணும். ஃபாஸ்ட் 1 மந்த்தாக போட்ட வீடியோஸ் வந்து பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் வீடியோ செக்ஷனில் சர்ச் பண்ணிங்கன்னா பாஸ்ட் 1 மந்த்துக்கான வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருப்போம். ஜஸ்ட் அதையும் லைன் பை லைனாக நோட் போட்டு எழுதி வாட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க. அது வந்து எல்லா கண்டென்ட்டுமே கொடுத்துருப்பேன். யூனிட் வைஸ் இருக்கிறது இல்லாமல் உங்களுக்கு வந்து மெர்ஜர் டாப்பிக்காக போட்டு கொடுத்துருப்பேன். ஸோ அதுவும் நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ இந்த டெஸ்ட் கொஷின்ஸ்க்கான டீட்டெயில் சொல்யூஷன்ஸ் பார்த்துடலாம். இதில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 61 கொஷின்ஸ் கிட்ட கேட்டிருக்கேன். இதுலேயே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் சிலது ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான். ஓகே, ஸோ நம்ம இந்த யூனிட் கேட்குறதெல்லாம் வந்து உங்களுக்கு நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் வச்சு இந்த யூனிட் ஃபார்முலாஸ்லாம் கேட்பாங்க. ஸோ அதனால் அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு கொஷின்ஸ் வந்துடும். ஸோ உங்களுக்கு வந்து டீட்டெயிலாகவே உங்களுக்கு புக் ஒர்க் ப்ராப்ளம், எக்ஸாம்பிள்ஸ் இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி தான் உங்களுக்கு கொஷின்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ வந்து சொல்யூஷன் 1 by 1 பார்த்துடலாம். The displacement of the particle is given by s equal to t cube minus 60 square plus 90. Then velocity t equal to 2 கேட்குறாங்க. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துட்டா வெலாசிட்டி கண்டுபிடிக்க இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை வித் ரெஸ்பெக்ட் டு டிஆர் டிஃபரன்ஷியேட் பண்ணுறீங்க. ஸோ பண்ணுறச்ச 3t ஸ்கொயரு, இது வந்து -12t வரும், +9 வந்துடும். ஓகேங்களா, ஜஸ்ட் நார்மல் டெரிவேட்டிவ் தான் யூஸ் பண்ணுறீங்க. டைம் t equal to 2க்கு சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. ஸோ பண்ணுறச்ச வேல்யூ வந்து -3. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட். The particle start from rest and moves with a constant acceleration. ஓகே, ஒரு பார்ட்டிகல் வந்து ஸ்டார்ட் ஃப்ரம் ரெஸ்ட் பொசிஷன்லேருந்து விச் மூவ்ஸ் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் சொல்லிட்டாங்க. இப்போ கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன்னா உங்களுக்கு வந்து வெலாசிட்டியில் எந்த சேஞ்சஸும் கிடைக்காது. ஸோ இனிஷியல் வெலாசிட்டி அப்படியே வச்சுப்போம். இஃப் இட் ட்ராவல்ஸ் 25 மீட்டர் இன் த 5th செகண்ட், அந்த பார்ட்டிகல் வந்து ட்ராவல் ஆன டைம்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 செகண்ட்ஸில் 25 மீட்டர் வந்து ரீச் ஆயிருக்குன்றாங்க. அப்போ அந்த ஸ்டேஜில் ஆக்சலரேஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ டிஸ்டன்ஸ் கவர்ட் nth செகண்டுக்கான ஃபார்முலா பாருங்கள். டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த nth செகண்டுக்கு பார்க்குறீங்க. Sn equal to u plus a/2 into 2n-1. இதான் ஃபார்முலா. இது நீங்கள் புதுசாக பார்த்துருப்பீங்க. ரொம்ப முக்கியமானது, நல்லா புரிஞ்சுக்கங்க. இது எல்லா இடத்துலையும் நிறைய இடத்துல அப்ளை பண்ணிக்கலாம். எப்போ இது யூஸ் பண்ணுன்னா a particle start from rest அப்படி மென்ஷன் பண்ணிருக்கணும். and moves the constant acceleration or uniform acceleration அப்படி சொல்லியிருப்பாங்க. ஓகே, இந்த 5 செகண்ட் 6 செகண்ட் 3 செகண்ட் அப்படின்ற இடத்துல நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல u equal to 0, ஏன்னா ரெஸ்ட் பொசிஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இனிஷியல் வெலாசிட்டி u equal to 0. இந்த 5th செகண்டில் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். n equal to 5 சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. ஜஸ்ட் சிம்ப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சராக கிடைக்கும், 5 கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கரெக்ட். அடுத்து, a particle moves in the plane with velocity component கொடுத்துட்டாங்க. ஸோ வெலாசிட்டி காம்பனன்ட் பார்த்தீங்கன்னா vx, அதாவது dv by dx கொடுத்துட்டாங்க. அதே போல் 4t சொல்லிட்டாங்க. அதே போல் dv by dy பார்த்தீங்க அப்படின்னா t ஸ்கொயர் டிஃபைன் பண்ணிட்டாங்க. The magnitude of the acceleration t equal to 1. இது வெலாசிட்டி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும். அப்போனா இது இன்னொரு டைம் வந்து நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ ax காம்பனண்ட் வேணும், அதே போல் ay காம்பனண்ட். ஸோ இது பண்ணுறச்ச நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள். அப்போ d ஸ்கொயர் v by dx ஸ்கொயர். ஆல்ரெடி ஒரு டைம் டெரிவேட்டிவ் இருக்குது. அப்போது இன்னொரு டைம் தான் பண்ண போகிறீங்க. அப்போது வந்து vxx பார்த்தீங்க அப்படின்னா 4 வரும், vyy பார்த்தீங்க அப்படின்னா 2t வரும். அவ்வளோ. ஓகே, டைம் t equal to 1ல கேட்குறாங்க. ஜஸ்ட் t equal to 1 கொடுத்தீங்கன்னா vxxஸில் எந்த சேஞ்சஸும் கிடையாது, vyலையும் எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஜஸ்ட் t equal to 1 தான் கொடுக்க போகிறீங்க. அப்படின்னா கிடைக்குது 2 கிடைக்கும். அப்போது ஜஸ்ட் இது சம் பண்ணி ஸ்கொயர் பண்ணுறீங்க. அவ்வளோ, ஸ்கொயர் பண்ணி சம் பண்ணிடுறீங்க. ஏன்னா மேக்னிடியூட்னு சொல்லி கேட்குறாங்க. ஆக்சுவலாக ஜென்ரலாக ஆக்சலரேஷனோட வெக்டர் பாயிண்ட் எப்படி இருக்குன்னா ax i வெக்டார் ப்ளஸ் ax சொல்லணும்னா vxx வச்சுக்கோங்க. vxx i வெக்டார், அதாவது வெலாசிட்டிக்கும் ஆக்சலரேஷனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் காம்பனன்ட்ஸ் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ a வெக்டார் ஈக்குவல் டு சம் vxx i வெக்டார் ப்ளஸ் vyy இன்ட்டு j வெக்டார்.
ஸோ வெலாசிட்டி காம்பவுண்ட்டை 2 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிறீங்க. அதுதான் ஆக்சலரேஷன். அந்த வெக்டர் வேல்யூ மேக்னிடியூட் வேல்யூ தான் இவங்க வந்து ஆக்சலரேஷன் ஆஃப் த மேக்னிடியூட் மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகே, அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 20. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்ட். நெக்ஸ்ட், a particle is projected upon a smooth inclined plane at angle 30 degree. ரொம்ப முக்கியமானது இதுதான். ரஃப்ன்றதுக்கு தனியாக ஒரு ஃபார்முலா வரும், ஸ்மூத்ன்றதுக்கும் தனியாக ஒரு ஃபார்முலா வரும். a particle projected upon a smooth inclined plane of angle 30 degree. the retardations of the particle is என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, அதாவது உங்களுக்கு வந்து அந்த பின்னோக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பார்ட்டிக்கிள் வந்து டவுன்வர்ட்ஸ்க்கு கண்டுபிடிக்கிறது அது ஆக்சுவலாக டவுன்வர்ட் மீன் ரெட்டடேஷன்றது என்னன்னா டவுன்வர்ட்ஸ்னு அர்த்தம் அந்த இடத்துல. அப்போ ஆக்சிலேஷன் டவுன்வர்ட் ஆஃப் த பிளேன் ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா a = g × sin θ. எங்க ஸ்மூத்தில் ஸ்மூத் இன்க்ளைன் பிளேனில் வந்து ரெட்டடேஷன்ஸ் ஃபார்முலா கேட்குறாங்க அப்படின்னா a = g × sin θ. ஸோ தீட்டா வந்து 30 டிகிரி உட்கார வைக்கிறீங்க, sin 30 டிகிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1/2. ஸோ வேல்யூ என்ன கிடைக்கும்? 5 கிடைக்கும். ஸோ இதுக்கான கரெக்டான ஆப்ஷன் பாருங்க, இது வரும் 5. ஆப்ஷன் பி கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் லாஜிக்கலாகவும் இருக்கும், கொஞ்சம் சிம்பிளாகவும் இருக்கும், பட் கண்டென்ட் வைஸ் கவர் ஆகிருக்கும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இதை நீங்கள் வந்து நல்லா கான்செப்ட் வைஸ் தரவு பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா டெஃபினட்டாக உங்களால் அந்த கொஷின்ஸை ஈஸியாக கிராக் பண்ண முடியும். அடுத்து, a particle moves with velocity v = t² - 60 + 8. பார்ட்டிகல் ரெஸ்ட் அட் எந்த டைமில் பார்ட்டிகல் வந்து வெலாசிட்டி 0 ஆகும் அப்படின்றத அங்கே கேட்குறாங்க. ரெஸ்ட் மீன்ஸ் வெலாசிட்டி 0. அப்போ வெலாசிட்டி 0னா v = 0. அப்போது இது எங்கே v = 0 ஆகும்? 4 2 are 8. அப்போ t - 2 × t - 4 ஸ்ப்ளிட் பண்ணி வருது. அப்போ t = 2, t = 4. ஸோ ரெஸ்ட் பொசிஷன் டைம் t = 2லையும் t = 4லையும் மற்றதில் அது வந்து சேஞ்சஸில் ரெஸ்ட்னஸ் இருக்காது. அப்போ இந்த இடத்துல டிவியேஷன் நடக்கும்னு அர்த்தம். இந்த டைம் டேக்கனில் கண்டிப்பாக டிவியேஷன் நடக்கும். அடுத்து, த பொசிஷன் ஆஃப் த பார்ட்டிகல் மூவிங் அலாங் த ஸ்ட்ரைட் லைன் இஸ் கிவன் பை சொல்லிட்டாங்க. ஒரு பார்ட்டிகல் மூவிங் அலாங் த ஸ்ட்ரைட் லைனோடைய பொசிஷன் வேல்யூ சொல்லிட்டாங்க. x = 4t³ - 3t² + 2. வாட் இஸ் ஆக்சலரேஷன் அட் t = 1 இன்னும் செகண்ட்ஸில் கேட்குறாங்க. ஓகே, இப்போ நமக்கு தெரியும் இது வந்து ஆக்சுவலாக ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பார்ட்டிகல், அதாவது பொசிஷன் ஆஃப் த பார்ட்டிகல். அதுலேருந்து ஆக்சுவலாக இது ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் மாதிரி. டைம் த்ரீல என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட், என்ன இடத்துல உட்காந்துட்டு இருக்கு அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். அப்போ வெலாசிட்டி வேணும்னா இது ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ பண்ணிங்கன்னா 12t² - 16 கிடைக்கும். ஆக்சிலேஷன்னா இந்த விஏ இன்னொரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணால் வெலாசிட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஆக்சிலரேஷன். அப்போ ஜஸ்ட் அவங்க ஆக்சிலரேஷன் கேட்குறாங்க. ஆக்சிலரேஷன் t = 1. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க, ஆக்சிலரேஷன். அப்போ என்னோட டபுள் டெரிவேட்டிவ் நீங்கள் கண்டுபிடிக்கணும். டபுள் டெரிவேட்டிவ்ஸ் தான் அது. ஸோ ஃபர்ஸ்ட் வெலாசிட்டியோட டெரிவேட்டிவ் இது, அப்புறம் டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட டெரிவேட்டிவ் வெலாசிட்டியோட டெரிவேட்டிவ் வந்து ஆக்சலரேஷன். அப்போ t = என்ன கேட்குறாங்க, 1க்கு சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. இப்போ வேல்யூ வந்து 18 வரப்போகுது. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட். த பார்ட்டிகல் மூவ்ஸ் இன் அ ஸ்ட்ரைட் லைன் வித் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் இஃப் இட்ஸ் வெலாசிட்டி சேஞ்சஸ் ஃப்ரம், நல்லா கவனிக்கணும், 10 m/s to 30 m/s in 5 secondsல நடக்குது. ஒரு பார்ட்டிகிளோடைய வெலாசிட்டி சேஞ்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல இருந்து பாருங்க, 10 m/s இருந்து 30 m/s எவ்வளோ செகண்ட்ஸில், 5 செகண்ட்ஸில் இது நடக்குது அப்படின்னா, ஸோ அந்த இடத்துல ஆக்சலரேஷன் ஆவா இருக்கும். ஒரு பார்ட்டிகிளோடைய, அதாவது ஒரு பார்ட்டிகிள் வந்து மூவ்ஸ் ஆன ஸ்ட்ரைட் லைன் வித் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் சொல்லிட்டாங்க. இப்போ இந்த வெலாசிட்டி சேஞ்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10 m/s இருந்து 30 m/s கன்வெர்ட் ஆகுது. ஒரு 5 செகண்ட்ல இது நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஆக்சலரேஷன் ஆவா இருக்கும். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஸோ வெலாசிட்டியும் ஆக்சலரேஷனும் சேம் கிடையாது, ரெண்டுமே பர்பண்டிகுலராக இருக்கும். ஸோ வெலாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணால் ஆக்சலரேஷன் வந்து அதுக்கு பர்பண்டிகுலராக ட்ராவல் ஆகும். அது ரொம்ப முக்கியம். ஸோ அப்போது இந்த வெலாசிட்டி சேஞ்சஸில் நடக்கும்போது ஆக்சலரேஷன் சேஞ்சஸ்லாம் நடந்திருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் 5 செகண்டில். அப்போது சேஞ்ச் இன் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 30 - 10 இல்லைங்களா. ஸோ இது வந்து பொசிஷன் வெக்டரு, சேஞ்சிங் வெக்டரு. ஸோ அப்போ போனீங்கன்னா என்ன கிடைக்கும், காம்பனன்ட் போட்டிங்கன்னா v - u/t. அப்போ 30 - 10/5 போட்டிங்கன்னா வேல்யூ என்ன கிடைக்குது, 20/5 4 கிடைக்கும். 4 5 are 20. ஸோ ஆப்ஷன் பி கரெக்ட். ரொம்ப முக்கியம், நோட் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது சேஞ்ச் இன் வெலாசிட்டியில் டீவியேஷன்ஸ் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஆக்சலரேஷன் ஆவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ அதுதான் அந்த ஃபார்முலா a = v - u/t. அடுத்து, a particle projected upon a smooth inclined plane. அப்போ a = g sin θ மைண்டில் வச்சுக்கணும். ஏன்னா which is given in smooth inclined plane தான் சொல்லியிருக்காங்க. அப்போ a = g sin θ. as initial speed வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 20 m/s சொல்லிட்டாங்க. டைம் டேக்கன் கம் டு ரெஸ்ட்
அப்போ எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டா அந்த பார்ட்டிக்கல் வந்து ரெஸ்ட் பொசிஷனுக்கு வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டெக் ஜி ஈக்குவல் டு 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் சொல்லுவோம். இங்கே 10 எடுத்துக்க சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ ஜஸ்ட் வந்து முதல்ல ரேடியேஷன் கண்டுபிடிச்சிருங்க. ஏ ஈக்குவல் ஜின்னு சைன் தீட்டா. ஸோ ஏ ஈக்குவல் ஜி சைன் 30 டிகிரி போட போகிறீங்க. ஸோ வேல்யூ வந்து G10 சப்ஸ்டிட் பண்ணால் 10/2 கிடைக்குன்னா கிடைக்கும். இது வந்து G10 கொடுத்துட்டாங்களா, சைன் 30 டிகிரி வந்து 1/2. அப்போ எனக்கு 5 கிடைச்சிடும். ஸோ ரெட்டரேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5, ஆக்சலரேஷன் ஏ ஈக்குவல் டு 5 கிடைச்சது. இப்போ வெலாசிட்டி கண்டுபிடிக்கும். வெலாசிட்டியை வந்து ரெஸ்ட் பொசிஷன் வரப்போகுது. அப்போ 0 v ஈக்குவல் டு u மைனஸ் 80. ஸோ v வந்து 0க்கு சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. அப்போ u மைனஸ் 80, ஏவோட வேல்யூ தெரியும், டீயோட வேல்யூ நம்மளுக்கு டைம் தான் வேணும் இல்லைங்களா, டைம் தான் ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஸோ அப்போது உங்களுக்கு வந்து 20, இனிஷியல் ஸ்பீடு வந்து 20. அப்போது நல்லா கவனிக்கணும், இந்த இடத்துல v ஈக்குவல் டு 0, u ஈக்குவல் டு 20, a ஈக்குவல் டு 5 சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. அப்போ ஜஸ்ட் t கொண்டான்னு கிடைக்கும், 4 செகண்ட்ஸ்னு கிடைச்சிடும். ஒரு பார்ட்டிக்கல் ப்ரொஜெக்டட் இன் ஸ்மூத் இன்க்ளைன் பிளேன் அட் 30 டிகிரி அஸ் இனிஷியல் ஸ்பீடு வந்து 20, அதாவது அந்த u வெக்டர் கொடுத்துட்டாங்க 20. டைம் டேக்கன் கம் டு ரெஸ்ட். அப்போ ரெடிடேஷன் கண்டுபிடிச்சிட்டு v ஈக்குவல் டு u மைனஸ் 80ல சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெஸ்ட் பொசிஷன் கிடைச்சிடும். ஸோ இந்த v எது சொல்லுது அப்படின்னா ரெஸ்டிங் பொசிஷன், இது வந்து டிராவலிங் பொசிஷன், வெலாசிட்டி. நெக்ஸ்ட், the velocity of the particle moving in a plane is given by v vector equal to 3t square into I vector plus 4t into j vector. Magnitude of the acceleration. So அப்போ இது ஒரு முறை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு மேக்னிட் போட போறீங்க. So a vector equal to dv vector divided by dt. So 6t into I vector plus 4 into j vector வரும். t equal to 2ல பார்க்க போறீங்க. அப்போ 12 I vector plus 4 j vector. Okay. So mod a vector போட போறீங்க, which is nothing but square root of 12 square plus 4 square. ஓகே, புரியுதுங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. A particle moves along a straight line and comes to rest after 10 seconds within the uniform rotations. If its initial velocity 20 meter per second, distance traveled சொல்லி கேட்குறாங்க. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கால்குலேட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் மூவ்ஸ் அலாங் a straight line, comes to rest after 10 seconds. நெக்ஸ்ட், அப்போ v வந்து 0, மூவிங் வெலாசிட்டி 20 மீட்டர், அப்போ u வந்து உங்களுக்கு 20. அப்போ u plus v divided by 2 into t vector. ஸோ டீயோட பார்த்தீங்கன்னா 10 செகண்ட் இங்கே போட போகிறீங்க. அப்போ 20 + 0/2 போட்டிங்கன்னா ஸோ வேல்யூ 10, 100 கிடச்சிரும். அப்போ 100 மீட்டர் டிஸ்டன்ஸ் ட்ராவல் எவ்வளோ இருக்குது, 100 மீட்டர். அடுத்து, a particle moves in a plane with a position vector, angle between velocity and acceleration தான் சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஜஸ்ட் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறீங்க, ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ இந்த ஃபார்முலா போட்டுக்கிறீங்க, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ v dot a vector divided by square root of v vector norm of v vector into norm of அப்படி வச்சுக்கலாம். ஸோ cos theta ஃபார்முலான்னு, ஸோ v vector a vector இது வந்து velocity acceleration into norm of v vector into norm of a vector. Nothing but square root of அந்த velocity component, அதுக்கப்புறம் vectors component, acceleration component போட்டுக்கொண்டு தான். ஸோ ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இது உங்களுக்கு கிடைச்சது இல்லைங்களா. ஸோ velocity இது, acceleration இது, இது ரெண்டுத்துக்கும் டாட் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 22. இதோட நார்ம் வேல்யூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் + 3 ஸ்கொயர், இதோட நார்மலிட்டி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் + 6 ஸ்கொயர். ஸோ போட்டு சிம்பிளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆங்கிள் கிடைச்சிடும். ஓகே, நெக்ஸ்ட், acceleration of the particle moving along a straight line is given by a equal to 6x. The particle start from rest in the origin, the velocity when x equal to 1 சொல்லி கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் கொடுத்தது, அதில் ஆக்சிலரேஷன் பார்த்தீங்கன்னா v into dv by dx. ஓகே, இது 6x கொடுத்துட்டாங்க. அப்போ v into dv by dx போட போகிறீங்க, திருப்பி விட்டுறீங்க. அப்போ 6x into dx equal to v into dv வரும். ஸோ அப்போ டைரக்ட் இன்டகிரேஷன் தான். ஸோ பண்ணுறச்ச உங்களுக்கு 2√6. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். சிம்பிள். இந்த கன்க்ளூஷன் வரணும். இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் டிஃபைன் பண்ணதால உங்களுடைய ஆக்சிலரேஷன்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணலாம், a equal to velocity into அகைன் velocity with respect to x டிஃபரன்ஷியேட் பண்ணுறீங்க. டைம் டேக்கன் தான் வெலாசிட்டியும் ஆக்சலரேஷனும். வேரியபிளில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் இப்படி தான் டிஃபைன் பண்ணணும். ஓகே, ஃபைன். ஓகே, நெக்ஸ்ட், the velocity of component of the particles are 3t 4t கொடுத்துட்டாங்க. அப்போ நேச்சர் ஆஃப் த பாத் என்னவா இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது ஜஸ்ட் நமக்கு தெரியும். ஸோ vxன்றது dv by dx, vyன்றது dv by dy. அப்போ dy by dx நான் கண்டுபிடிக்க போகிறேன். அப்படின்னா அர்த்தம், இந்த காம்போனண்ட்டை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க,
டிவைட் பண்ண போறீங்க. அதாவது dv by dx divided by dv by dy. ஸோ இது போட்டீங்கன்னா நமக்கு கிடைக்குது dy by dx. கரெக்டா? ஸோ பண்றச்ச இது வந்து நம்மளுக்கு 40 தெரியும். இது வந்து நமக்கு 13 தெரியும். அப்ப dy by dx equal நமக்கு என்ன கிடைக்கும்? 4 by 3. dt cancel out ஆயிடும். அப்ப 3 dy equal to 4 into dx. இது இன்டகிரேட் பண்ணுங்க. dy 4x plus c வரும். இது ஆக்சுவலா ஸ்ட்ரைட் லைன். அப்ப path is a straight line. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கரெக்ட். Under constant force, which of the following varies linear with time? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெலாசிட்டி இப்போ கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது லீனியர்லி வித் டைம் வந்து எது சேஞ்சஸ் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வெலாசிட்டி தான். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். 2 particles moves in a perpendicular direction with speed uv. The magnitude of the relative velocity தான் சொல்லி கேட்குறாங்க. இட்ஸ் நத்திங் பட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் u ஸ்கொயர் பிளஸ் v ஸ்கொயர். ரிலேட்டிவ் வெலாசிட்டி கேட்டாவே அந்த காம்பனண்ட்டை ஸ்கொயர் பண்ணி சம் பண்ணி ஸ்கொயர் ரூட் பண்ணிடுறீங்க. ஓகே, ஸோ இது ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம் தான். A particle experience rotation proportional to the velocity ன்னு சொல்லிட்டாங்க. The distance traveled by the before coming to the rest position proportional to நான் சொல்லி கேட்குறாங்க. ஆக்சுவலாக இங்கே வந்து ரொட்டேஷன்றது டவுன்வர்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, ரொட்டேஷன்றது குறைப்பு அல்லது பின்னோக்கு அப்படின்னு டிஃபைன் பண்ணுவோம். ஸோ அப்போ ப்ரொபோஷனல் டு த வெலாசிட்டின்னு டிஃபைன் பண்ணிட்டாங்க. அப்போ ஆக்சலரேஷன் வந்து நெகட்டிவ் காம்பனண்ட் ஆஃப் வி, ஏன்னா ரொட்டேஷன்ஸ். ஓகே, அப்போ உங்கள் ஆக்சலரேஷன்ஸ் வந்து ஏ வந்து வி இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் கேவின்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ என்ன பண்ணுறீங்க, ஜஸ்ட் இதை வந்து ஒரு ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து டைரக்ஷனலி ப்ரொபோஷனல் டு வி ஸ்கொயர் ஆர். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் த பார்ட்டிகல் மூவ் சச் தட் எக்ஸ் ஈக்குவல் டு 80 ஸ்கொயர் ஒய் ஈக்குவல் டு பிடி ஸ்கொயர் ஆங்கிள் ஆஃப் பொசிஷன் ஆஃப் த எக்ஸ் ஆக்சிஸ்னு சொல்லி கேட்குறாங்க. ஜஸ்ட் நீங்கள் வெலாசிட்டியோட வேல்யூஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா போதும். அப்போ இது வந்து பிஎக்ஸ் ஃபர்ஸ்ட் காம்போனன்ட் வெலாசிட்டி காம்போனன்ட்டு, இது வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறீங்க, உங்களுக்கு தான் கிடைக்கும் 218 கிடைக்கும். ஸோ பிஒய் பார்க்குறீங்க 2BT கிடைக்கும். ஓகே, இப்போ tan θ வேணும். tan θ ஈக்குவல் டு vy டிவைட் பை vx. அப்போ 2BT டிவைட் பை 280. ஸோ ஆன்சர் b by a. அப்போ tan θ ஈக்குவல் டு b by a னா θ ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் b by a. அவ்வளோதான். ஸோ எந்த ஆங்கிள் பாருங்க, θ ஈக்குவல் tan இன்வர்ஸ் ஆஃப் b by a. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் செட்டிங்லாம் பார்த்துட்டு ஒரு 20 டேஸ்க்கு அப்புறம் நான் என்ன பண்ண போறேன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து சால்வ் பண்ண போறேன். ப்ரீவியஸ் இயர் ஃபுல் லென்த் கொஸ்டின் அப்படியே சால்வ் பண்ணுவோம். ஸோ நம்ம படித்த கான்செப்ட் அங்கே அப்ளை பண்ண முடிஞ்சுதான்னு பார்ப்போம். ஓகே, ஃபுல்லாகவே சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நீங்கள் கொடுக்குற கொஸ்டின்ஸ் வந்து மோர் வர்த்தபுளாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நம்பணும் அப்படின்னா, ஸோ இப்போ நான் கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் கொடுக்குறது எந்த அளவுக்கு நாங்கள் வந்து எடுத்துக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோணும் இல்லைங்களா? ஸோ டெஃபினட்டாக அந்த புக்லெட் ரீச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த 3 புக்லெட் வந்து உங்களுக்கு பெரிய லெவலில் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ அதில் 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் வித் டெஸ்ட் பேட்ச் கொடுக்குறேன். கண்டென்ட்டை கொடுத்து உங்களை படிக்க வச்சிருவேன். எல்லாமே ஸ்டாண்டர்ட் புக்ஸ் தான் நீங்கள் படிக்கணும். ஓகே, யூஜி லெவலில் நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். மெக்கானிக்ஸ் துரைப்பாண்டியன் வேறு எதுவும் படிக்க வேணாம், அதுலேருந்து கொஸ்டின்ஸ் அப்படியே வந்துடும். ஓகே, டிகே மாணிக்கவாசன் பிள்ளையும் படிங்க. அதாவது மெக்கானிக்ஸில் 100 இருக்குது. டிகே மாணிக்கவாசன் பிள்ளை டைனமிக்ஸ் மட்டும் தனியாக பாட்டாக இருக்கு. ஓகே, அந்த பாட்டு கொஞ்சம் தனியாக படிங்க. பிஆர் விட்டல் ஸ்டார்ட் புக்குக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிங்க. அப்படின்னா குப்தா கபூர் படிங்க. பிஆர் அந்த ஸ்டார்ட்டுக்கு படிக்கணுன்றவங்க. ஓஆர் வந்து பிரேம்குமார் குப்தா அந்த புக்கு படிங்க. மன்மோகன் சிங், பிரேம்குமார் குப்தா அந்த புக்கு படிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கந்தி சர்ப்ப கூட நீங்கள் படிங்க. ஓஆருக்கு படிக்கணும்னு கந்தி சர்ப்ப படிங்க. சிலபஸ் வைஸ் இருக்கிறத படிங்க. ரொம்ப முக்கியமான புத்தகம் ஓஆருக்கு படிக்க வேண்டியது. கால்குலஸில் பார்த்தீங்கன்னா விட்டல் புக்கு படிங்க. ஸோ அதுவே போதும். டிஃபரன்ஷியல் கால்குலஸ், இன்டெகிரல் கால்குலஸ்லாம் நம்ம விட்டல் புக் நல்லா பாருங்க. அப்படின்னா பாலாஜி இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 2 படிங்க. இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 1 அது படிங்க. ஓகே, அது 2D அனாலிட்டிக் ஜாமெட்ரி அதில் இருக்கும். பாலாஜி இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 1ல் 2D அனாலிட்டிக் ஜாமெட்ரி இருக்கும். ஸோ இந்த புக்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணி தான் நான் கொஸ்டின்ஸ் கேட்குறேன். ரெகுலராக கொஸ்டின்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள். எம்சிக்யூஸ் வாங்கி படிங்க. ஸோ அடுத்தடுத்த சொல்யூஷன்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.